பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லப்படுறது உண்டு. கோட்டைக்கு போகணுன்னா மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் அரசியல் கணக்குப்படி பார்த்தா நீங்கள் கோட்டைக்கு போகணுன்னா அந்த 46 தொகுதிகளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஆமாங்க, தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 44 எஸ்சி தொகுதிகள், 2 எஸ்டி தொகுதிகள்னு மொத்தம் 46 தனி தொகுதிகள் இருக்குது. இது வெறும் எண்கள் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அதிகார சாவியே இங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. 2016 ஜெயலலிதா அவர்கள் மகுடம் சூடினதுக்கும் 2021 ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏறினதுக்கும் இந்த தனித்தொகுதிகள் எப்படி ரிவர்ஸ் கியர் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, ஒரு டீப்பான புள்ளி விவர பார்வையை அந்த 46 தொகுதிகள் பற்றி பார்த்துடலாமா? முதல்ல 2016க்கு போவோம். அப்போதைய அரசியல் சூழல் ரொம்பவே வித்தியாசமானதாக இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டி அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி களமிறங்கினாங்க. அப்போது இந்த 46 தனி தொகுதிகளில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிமுக 44 தனி தொகுதிகளில் களமிறங்கி அதில் 31 இடங்களை வாரி குவிச்சாங்க. அதாவது 70% சக்ஸஸ் ரேட் அவங்களோடது. எடப்பாடி பழனிசாமி அவரோட கொங்கு மண்டலத்திலையும், ஓபிஎஸ் அவரோட தென் மண்டலத்திலையும் தனி தொகுதிகளை அதிமுகவினுடைய எஃகு கோட்டையாக மாற்றினாங்க. மறுபக்கம் திமுக பார்த்தீங்க அப்படின்னா 35 இடங்களில் நின்று வெறும் 13 இடங்களை தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் 9 இடங்களில் நின்று 2 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. வேடிக்கை என்னன்னா, அந்த தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்ட பாமகவும் சரி, மக்கள் நல கூட்டணியில் இருந்த விசிகாவும் சரி, தனித்தொகுதிகளில் 0 தான் அவங்களுக்கு கிடைச்சது. சுருக்கமாக சொல்லணும்னா, தனித்தொகுதிகள் அன்னைக்கு இரட்டை இலைக்கு ஒட்டுமொத்தமாக விசுவாசம் காட்டுச்சு. ஜெயலலிதா 2வது முறையாக முதல்வரானாங்க. ஆனால் சரியாக 5 வருஷம் கழிச்சு 2021, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ஸ் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேர்தலில் அந்த தொகுதிகளில் அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லணும். இந்த முறை ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி ரொம்பவே தெளிவாக களமிறங்கினாங்க. திமுக இந்த முறை, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 27 தனி தொகுதிகளில் போட்டி போட்டு 22 இடங்களில் மெகா வெற்றி பெற்றாங்க. அதிமுகவோட அந்த 31 இடங்கள் அப்படியே சரிஞ்சு 14க்கு வந்து நின்றுச்சு. இதுதான் அதிமுக ஆட்சியை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளாம் கவனிக்கணும். அதுதான் ஸ்ட்ரைக் ரேட், அதாவது வெற்றி சதவிகிதம். காங்கிரஸ் 8ல் நின்று 6 இடத்துல ஜெயிச்சு மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 ஒரு இடம் கூட ஜெயிக்காத திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி இந்த முறை திமுக கூட்டணியில் 4 இடங்களில் நின்று அரக்கோணம், காட்டுமன்னார் கோவில்னு 2 முக்கியமான தொகுதிகளை தட்டி பறித்து சட்டசபைக்குள்ளே கெத்தா நுழைஞ்சாங்க. பாஜக தாராபுரத்தையும், பாமக ஒரு இடத்தையும் பிடிச்சாலும் கூட தனித்தொகுதிகளோட ஒட்டுமொத்த ஆதரவு உதயசூரியன் பக்கம் போயிருச்சு. சரி, அப்படி என்னதான் 5 வருஷத்தில் மாறி போயிடுச்சு? 3 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். ஒன்று, மலைத்தொகுதிகளின் மாற்றம். அதாவது 2016 பழங்குடியினருக்கான ஏற்காடு, சேந்தமங்கலம் ரெண்டுமே அதிமுக வசம் இருந்துச்சு. ஆனால் 2021 சேந்தமங்கலத்தை திமுக கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விசிகாவினுடைய வருகை, அதாவது விசிகா திமுகவோடு கைகோர்த்தது பட்டியலின மக்களோட வாழ்க்கைகளை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரத்துக்கு பெரிய அளவில் உதவுச்சு. அடுத்ததாக 3வது, சரிந்த கொங்கு கோட்டை. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பலமாக இருந்த மேற்கு மண்டல தனி தொகுதிகளில் திமுக ஊடுருவனது தான் அதிமுகவுக்கு விழுந்த பலமான அடி அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தொகுதிகள் யார் பக்கம் சாயிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டோட ராஜா. 2016 அதிமுகவுக்கு கை கொடுத்த அதே தொகுதிகள் 2021 திமுக அரியணையில் ஏறி உட்கார வச்சது. என்னதான் 234 தொகுதிகள் இங்கே தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் கூட குறிப்பிட்ட அந்த 46 தொகுதிகள் தான் அதிகாரம் யார் கைக்கு போகணும் அப்படின்றதையே முடிவு பண்ண போகிற ஒரு சாவியாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. புது புது கூட்டணிகள், புதிய அரசியல் கட்சிகள்னு களம் இப்போதே சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை அந்த 46 தனி தொகுதிகள் யாரை கோட்டைக்கு அனுப்ப போகுது? அந்த 46 தொகுதிகளை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை யார் கையில் எடுக்க போகிறாங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான அரசியல் சம்மந்தப்பட்ட அப்டேட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.